வந்தே மாதரம். பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனம் திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளியில் அடியேன் பேசப்போகும் நபரின் பெயர் எனக்கு தெரிந்த அண்ணா வில்லியம் அண்ணா ஆகும். எனது வாழ்க்கையில் பல மனிதர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். தற்போதும் என் வாழ்க்கை பயணத்தில் பயணித்து வருகிறார்கள். நானும் அவர்களுடன் பயணித்து வந்திருக்கிறேன். பயணங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் சில முக்கியமான நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய தகவல் பரிமாற்றங்கள் தான் இந்த காணொளியில். அவர்களில் ஒருவர் தான் வில்லியம் அண்ணா ஆகும். வில்லியம் அண்ணா தற்போது கோயம்புத்தூரில் வசித்து வருகிறார். வில்லியம் அண்ணாவை அடியேனுக்கு 2006ஆம் ஆண்டில் தெரியும். அன்று முதல் இன்று வரை அவருடன் அழகான உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் கோயம்புத்தூரில் எனது பணியை தொடங்கிய காலம் 2006 ஆகும். அப்பொழுது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அடியேன் வசித்து வந்தேன். எனது அறைக்கு அருகில் வில்லியம் அண்ணாவும் வசித்து வந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன் என்னுடன் பேசவில்லை. சிறிது காலங்கள் கழித்த பிறகு என்னுடன் பேசத் தொடங்கினார். அப்பொழுது, தம்பி, உன்னை பார்ப்பதற்கு சீனாக்காரன் போல் இருந்தாய், அதனால் உன்னுடன் பேசவில்லை. உனக்கு தமிழ் தெரியுமா என்று எனக்கு குழப்பத்தில் நான் உன்னுடன் பேசவில்லை என்று நகைச்சுவையாக கூறினார். அண்ணன் இயல்பாகவே மிகவும் நகைச்சுவை தன்மை நிறைந்தவர், நகைச்சுவையாக பேசக்கூடியவர். இக்காணொளிக்கு முக்கிய காரணமும் அதுவும் ஒன்றாகும். அண்ணனுக்கு அவரது வாழ்க்கை மேம்படுவதற்கு ஆரம்ப காலத்திலிருந்து யாரும் பெரிதாக உதவியதில்லை. அவராகவே தனது சொந்த காலில் ஊன்றி நின்று தனது வாழ்க்கையை மேம்படுத்தியவர். அதை தாண்டி அவரது வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை இங்கே பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அண்ணன் சிறுவயது அனுபவங்களை என்னுடன் பகிர்ந்திருக்கிறார். அவரது ஊரில் நான் கூறுவது ஒரு 35 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள். அவரும் அவரது நண்பர்கள் 10-15 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு தெருவில் நடந்து செல்வார்களாம். கும்பலாக நின்று கொண்டு யாருக்கும் புரியாதபடி ஒரு மொழியில் பேசிக்கொள்வார்கள். அந்த மொழி யாதெனில், அடியேன் தற்போது கூறுகிறேன். அவர்கள் ஒரு இடத்தின் முன்போ, ஒரு பொருளின் முன்போ, ஒரு கடையின் முன்போ நின்று கொண்டு 15 நபர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்களாம். எவ்வாறு என்றால், தும் தலைகம கதேஹே ஹாம் தலைகா பஹே தே, தும் தலைகம கதே ஹலாம் கதே தே, இஸ்கம் தலைஹே இஸ்கம் தலைகம தே என்று பேசிக்கொண்டே இருப்பார்களாம். அண்ணனும் சுற்றி அருகில் இருக்கும் கடையில் இருக்கும் மற்ற நபர்கள், சாலையில் நடந்து செல்லும் நபர்களையும் பார்த்து கொண்டே இருப்பார்களாம். அவர்களுக்கு ஒன்றும் புரியாதாம். தலையை சொரிந்து கொண்டே பார்த்து கொண்டே இருப்பார்களாம். இவர்களை பார்க்கும் பொழுது நம் ஊரில் வசிக்கும் பிள்ளைகள் போல் தெரிகிறார்கள், பசங்கள் போல் தெரிகிறார்கள். இருப்பினும் இவர்கள் பேச விளைகின்ற கருத்து என்னவென்று நமக்கு புரியவில்லையே என்ற தோரணையில் அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்களாம். ஒன்றும் புரியாதவர்கள். இவர்களது உரையாடல் முதலில் இயல்பாக நடந்து கொண்டிருக்கும். பிறகு முடிவு வருவதற்காக மிகவும் கோபமாக பேசுபவர்கள் போல் இவர்கள் தொடர்ந்து பேச ஆரம்பிப்பார். இஸ்கமத்தலைக்கு மதே கலகதேஹே ஆமகதேஹே தும்தலைஹே ஆமகதலே ஏஸ்கமலே தே கம்கலதிக போகதே தமிழகே என்று வேகமாக பேச ஆரம்பித்தவுடன் சுற்றி இருப்பவர்களுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகி, அடடா, பிரச்சனை பெரிதாகிவிடும் போலவே, என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை என்று, சரி, இன்று ஒரு நாள் கடையை விடுமுறை விட்டு சென்று விடலாம் என்று கடையை மூடிவிட்டு ஓடி விடுவார்களாம். அண்ணனின் ஆரம்பகால காலை நேர கலாட்டாக்கள் இவ்வாறு அமைந்திருக்கிறது. இதை தாண்டி இரவும் இதேபோல் வேறு விதமாக வித்தியாசமான நிகழ்வுகளை அண்ணன் செய்திருக்கிறார். அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதே நபர்கள் 10-15 நபர்கள் இரவு நேரத்தில் கும்பலாக சேர்ந்து கொள்வார்கள். அன்றைய காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே கொல்லப்புறம் என்று சொல்வார்கள். அவ்விடத்தில் மக்கள் அன்றைய நாள் உபயோகப்படுத்திய பாத்திரங்களை
மீதம் இருக்கும் பாத்திரங்களை விலக்கி கொண்டு இருப்பார்கள், ஏதாவது பேசிக்கொண்டு இருப்பார்களாம். அப்பொழுது அண்ணன் அதே நபர்களுடன் ஒரு 15 நபர்களுடன் கொல்லப்புறத்திற்கு வெளியே காடுகள் இருக்கும், சோளக்காடுகள், கரும்பு காடுகள் போன்றவைகள்லாம் இருக்கும். அதே 15 நபர்களுடன் அண்ணன் கும்பலாக சேர்ந்து கொண்டு காட்டுக்குள் உள்ளே சென்று கொண்டு சோளக்காடுகளையும் கரும்புகளையும் ஒன்றாக இரு கையில் பிடித்து கொண்டு ஜுகு 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 என்று இரவு நேரத்தில் சத்தமிட்டே சென்று கொண்டே இருப்பாராம். அது இரவு நேரத்தில் இருக்கும் மக்களுக்கு சற்று அதிர்ச்சியையும் பயத்தையும் தரும். இன்றைய பொழுது பாத்திரம் விளக்க வேண்டாம், காலையில் விளக்கிக் கொள்ளலாம் என்று அனைவரும் உள்ளே ஓடி விடுவார்களாம். இது இரவு நேரத்தில் அவர் செய்த குறும்புகளாகும். இது அண்ணன் ஒவ்வொரு முறை பகிரும் போதெல்லாம் அளவு கடந்து சிரிப்பு வரும். அதை இயல்பான தமிழில் அவர் பேசும்போது இன்னும் அழகாக நகைச்சுவையாக இருக்கும். அண்ணன் தனது ஊரிலிருந்து தனது வேலைக்காக வெளியூருக்கு செல்கிறார். அப்பொழுது இயல்பான வேலைதான், மிகவும் சாதாரணமான வேலையிலிருந்தான் தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஒரு சிறிய அலுவலகம், அந்த சிறிய அலுவலகத்தில் நீர் கொண்டு வருவது, கோப்புகள் கொண்டு வருவது, அதுபோல் சிறு சிறு வேலைகளை அண்ணன் செய்து வந்தார். ஒருமுறை அலுவலகம் தொடர்பான சுவரொட்டிகள் ஒட்டும் பணி அவருக்கு வந்தது. இப்பணியிலும் அவருக்கு ஒரு அழகான நகைச்சுவை சம்பவம் நடந்தது. அந்த சுவரொட்டிகளை எடுத்துக்கொண்டு வீதியில் இரவு நேரத்தில் ஒட்டி கொண்டு இருந்தார். வேறொரு சுவரொட்டி ஒட்டும் பணியும் மற்றொரு நபர்களால் அங்கு நடந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கும் அண்ணனது அலுவலகம் தொடர்பான செயலுக்கும் இடையே விவாதம் வந்து பிரச்சனை வந்தது. அண்ணன் தற்பொழுதும் பார்ப்பதற்கு அப்பாவி போல்தான் இருப்பார். அந்த காலத்தில் யோசித்து பார்த்தால் இன்னும் அப்பாவியாகத்தான் இருந்திருப்பார். அவருக்கும் அங்கிருக்கும் மக்களுக்கும் விவாதம் ஏற்பட அண்ணனை அழகாக தூக்கி கொண்டு காவல் நிலையத்தில் வைத்து விட்டார்கள். அண்ணன் அவர்கள் முன்பு, ஐயா, நீங்கள் நினைப்பது போல் நான் பெரிய தாதா இல்லை, ஒரு சாதாரண மனிதன்தான், என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறி மல்லாடி கெஞ்சி எப்படியோ அந்த இடத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆயத்தமாகிறார். அப்பொழுதுதான் அங்கு மீண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது. அதே தெருவில் வசிக்கும் தெரிந்த நபர், ஒரு சாதாரண நபர், அந்த ஊரில் வசிக்கும் நண்பர், யாரடா என் தம்பியை உள்ளே வைத்தது, எவ்வளவு தைரியம் என்று மிகுந்த உரத்த குரலுடன் உள்ளே நுழைகிறார். அண்ணனுக்கு மீண்டும் பிரச்சனை தொடங்கிவிட்டது. பயத்துடன், அடடா, அப்பொழுதுதான் எனது பிரச்சனைகளாம் சரி செய்துவிட்டு வெளியே வர முயற்சி செய்தேன், ஆனால் எங்கிருந்தோ பிரச்சனை வேறொரு ரூபத்தில் வருகிறது என்று கூறிக்கொண்டே வெளியே வந்த, அண்ணா, என்னால் இயன்ற அளவு நான் பேசி சரி செய்து விட்டேன் அண்ணா, வாங்கலண்ணா, வெளியே சென்று விடலாம் என்று அவரை அழைத்துவிட்டு வெளியே வந்து விடுகிறார். இவைகளெல்லாம் அண்ணனின் வாழ்வில் அவர் கடந்து வந்த நகைச்சுவை நிகழ்வுகளாகும். அவரது வாழ்வில் சில திருப்பங்களும் ஏற்பட்டது. அவர் பணிபுரிந்த அலுவலகத்தில், கணினி அலுவலகத்தில் அவர் பணிபுரிந்து வந்தார். அந்த அலுவலகத்தில் ஒரு முறை கணினியானது பழுதுபட்டு நின்று விடுகிறது. யாருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அண்ணன் திருப்புளி ஒன்றை எடுத்து வருகிறார். அனைத்தையும் கழட்டுகிறார், தூசி தட்டுகிறார், சுத்தம் செய்கிறார், மறுபடியும் மாட்டுகிறார். தற்பொழுது சிறிது நேரம் கழித்து கணினி வேலை செய்ய தொடங்கி விடுகிறது. அவரது தொழிலானது அங்கிருந்து தான் தொடங்கியது. அதே அலுவலகத்தில் ஒரு அக்கா ஒருவர் இருந்தார். அந்த அக்கா தான் அண்ணனுக்கு ஆரம்பகாலம் முதலிலிருந்தே பல உபகாரங்களை, நல்ல உபகாரங்களை செய்தவர். அந்த அக்கா அண்ணனின் திறமையை பார்த்து, தம்பி, நீ மேலே படிக்கிறாயா என்று கேட்க, அண்ணனும் சரி என்று கூறினார். அவர் அந்த சிறிய வேலைகளை பார்த்து கொண்டே பகுதி நேரமாக படிப்பினையும், கணினி தொடர்பான படிப்பினையும் படிக்க தொடங்கினார். எதிர்காலத்தில் நமக்கு இயல்பாக தெரியும் அல்லவா, மிகப்பெரிய கணினி அலுவலகம் இயங்கி வரும். காலையில் 200 நபர்கள், மதியம் 200 நபர்கள், மாலையில் 200 நபர்கள், இரவு நேரம், இவ்வாறு பகுதி நேரமாக பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் அண்ணன் பணியில் சேர்ந்தார். அங்கு வேலை பார்ப்பதற்காக அல்ல, அந்த 200 நபர்களை நிர்வாகம் செய்வதற்காக. அந்த 200 நபர்களின் பணிகள் சரியாக நடக்கின்றதா என்பதை மேற்பார்வையிடும் பணியாளராக
பணிபுரிந்தவர். தற்போது தனியாக தனது வியாபாரத்தினை செய்து வருகிறார். இதுதான் வில்லியம் அண்ணாவின் சிறிய நினைவலைகளாகும். உங்களது வாழ்க்கையிலும் இதுபோல் நிறைய அண்ணன்கள், நிறைய சகோதரர்கள், நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். அவர்களின் நினைவலைகளையும் அசை போட்டு பாருங்கள். அடியேனை பொறுத்தவரை நினைவலைகள் என்பது வாழ்க்கையில் என்றென்றும் மகா பொக்கிஷமாகும். எப்பொழுதும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு விஷயம் நினைவலைகளாகும். நல்ல நினைவலைகள் ஆனந்தத்தையும், சோகமான நினைவலைகள் நமக்கான அனுபவத்தையும் தரும். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது தங்களது அழகான நினைவலைகளையும் அனுபவம் தரக்கூடிய நினைவலைகளையும் நினைத்து பாருங்கள். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஓம் ஜெய்ஹிந்த்.